வாங்க இன்னைக்கு ரவாவில் ஒரு டிஃபன் ஐட்டம் இது ஈவினிங் மார்னிங் சாப்பிட்லாம், இல்லை டின்னரும் சாப்பிட்டுக்கலாம். அது ரவா மாதிரி ரோல் மாதிரி பண்ணி அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவா வந்து 1 கப்பு எடுத்துக்கோங்க. அதில் ரவா 1 கப்பு 2 ஸ்பூன் கோதுமை மாவு, தயிர், இதை கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அரைச்சதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சில்லி ஃப்ளாக்ஸு, உப்பு, கொத்தமல்லி இதை கலந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கு உள்ளுக்குள்ளே பூரணத்துக்கு வந்து எப்படின்னா கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வேர்க்கடலை போட்டுக்கோங்க தேவையான அளவு, வரமிளகாய் ஒரு 5-6 மிளகாய் போட்டுக்கோங்க, பூண்டு ஒரு 5-6 பல், எள்ளு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி விடாமல் குறைன்னு பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உப்பையும் லாஸ்ட்டில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு அகலமான சட்டியில் தண்ணி விட்டு அதில் கீழே ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சுக்கிட்டு ஒரு நல்ல மெலிசான தட்டில் எண்ணெயை தடவிக்கோங்க. நம்ம அந்த கோதுமை மாவு ரவா எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சின்ன கரண்டியாக எடுத்து ஒரு கரண்டி எடுத்து அப்படி மெலிசாக அந்த ஊற்றி எடுத்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்து பார்த்திங்கன்னா வெந்து போயிடும். அதை அழகாக எடுத்து வச்சுட்டு அது மாதிரி ஒன்று எடுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு அந்த மேலே வந்து நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேர்க்கடலை பொடியெல்லாம், அதை அந்த இதுக்குள்ளே தோசையில் அந்த அப்படியே வச்சு அதை ரோல் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் தாளித்து அது மேலே கொட்டிட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள். நைட் டின்னராக இருக்கட்டும், இல்லை ஈவினிங்காக இருக்கட்டும், இல்லை காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.